புட்டுக்குழல் இல்லாம டம்ளர்லயே ராகி புட்டு இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அதுக்கு கிண்ணத்துல 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாங்க, அதாவது கேழ்வரகு மாவு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 1 டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை மாவு கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கெட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாவை இப்படி கையில எடுத்து அமுத்தி விட்டோம்னா உருண்டை பிடிக்க வரணுங்க. அது கரெக்டான பதம். மறுபடியும் எல்லாத்தையும் உதிர்த்து விட்டுக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் பொடியை சேர்த்து மறுபடியும் அந்த மாவு கூட லைட்டா தண்ணியை தெளிச்சு கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. அரை மூடி போல தேங்காவை அதனுடைய தோலெல்லாம் நல்லா நீக்கி விட்டுட்டு துருவி எடுத்துக்கலாங்க. புட்டுக்காக ராகி புட்டு மாவு மிக்ஸும் தேங்காய் துருவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து சின்ன சைஸ் டம்ளர் 4 எடுத்துக்கலாம். டம்ளர்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிற ராகி புட்டு மாவு மிக்ஸை 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து அதுக்கு மேல துருவிய தேங்காவை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய்க்கு மேல மறுபடியும் 2 டீஸ்பூன் ராகி புட்டு மாவு மிக்ஸை சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேல 2 டீஸ்பூன் துருவிய தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டம்ளர்ல ராகி புட்டு மாவு மிக்ஸும் தேங்காய் துருவலையும் ஒண்ணு அடுக்கடுக்கா சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இட்லி பிளேட்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிற டம்ளரை இப்படி கிராஸா 2 வச்சு விட்டுக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துக்கிற இந்த பிளேட்ல இட்லி பாத்திரத்துல வச்சு கவர் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி மேக்கர் பிளேட்டை வெளியே எடுத்து விட்டுக்கலாங்க. எல்லா டம்ளர்லயும் இட்லி பிளேட்ல இருந்து நார்மல் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு பிளேட்டால டம்ளர்ஸ் மேல இப்படி கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கெட்டியா பிடித்து பிளேட்டை திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்ட பிளேட்டை மறுபடியும் இப்படி ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா டம்ளர் மேலேயும் இப்படி டேப் பண்ணி விட்டுட்டு ஒண்ணு ஓபன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆரோக்கியமான ராகி புட்டு, அதாவது கேழ்வரகு புட்டு சூப்பரா டம்ளர்ல ரெடி ஆயிடுச்சுங்க. நாட்டு சர்க்கரை அல்லது உங்களுக்கு விருப்பமான சர்க்கரை கூட பரிமாறி விட்டுக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.